இது வச்சா அவன் நல்லா தான் வேலை செய்யுது. உள்ள இருந்த பொங்கலை இழுத்து இது வழியா வெளியே விடுது போல. சரி இது சுவாலஜி டிபார்ட்மெண்ட். சரி சுவாலஜி டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட சொன்னாலே என்ன கேட்பாங்க தெரியுமா? சூப்பரா படம்லாம் வரைவியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆகுது சண்டே ஸ்பெஷல் செஞ்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் வீட்லேயும் சரி சண்டே வந்து சமைச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா சண்டே இல்லை சனிக்கிழமையாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மண்டே மார்னிங் வந்து கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா எனக்கு காலேஜ்லாம் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து வீட்டில் வந்து சண்டே எதுவுமே செய்கிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லிடுவா? சொல்லிடுங்க என்ன ஸ்பெஷல்ட்டு. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, ரூல்ஸ் போட்டாங்க வீட்லேயும் சரி. ஏன்னா அது எனக்கு ரொம்ப சூடாகி வாய் புண்ணு எல்லாமே வந்துருச்சு. அதனால் எனக்கு ஒத்துக்கவும் மாட்டேங்குது. ஸோ அதனால் சிக்கன் வந்து இந்த வாட்டி எடுக்கல. ஏன்னா நடுவில் 2 வாட்டி சிக்கன் எடுத்துருக்கோம். ஸோ என்ன மட்டன் தான். மட்டன் பிரியாணி எதுக்குன்னா மொனோ வந்து நேற்று சொன்னார் பிரியாணி சட்டே ரொம்ப நாள் ஆகுதுல்ல, நான் என்ன கடையில் வேணாம் சாப்பிடலாமா சொல்லிட்டு கேட்டார். வேணாம் நாளைக்கு சண்டே தானே நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மொனோக்காக இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்திருக்காரு. மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்படிதானே? ஆமாம். ஸோ இதுதான் வந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி கொஞ்சம் சொதப்பெல்லாம் நல்லா தான் வந்துருந்துச்சு. பட் சங்கீதாக்கா சாப்பிட்டுட்டு இதை பண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த வாட்டி செஞ்சிடலாம். சங்கீதாக்கா ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இப்போ பிரியாணி செய்ய போகிறீங்க. ஆமாம், அது வந்து இதெல்லாம் போடாத, இதெல்லாம் போடாமல் தான் நல்லா இருக்கும், இது போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை வச்சு அது மாதிரி அக்கா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க, நான் ஃபஸ்ட்டு அதுக்காக இந்த வானல் தான் வந்து ஊற வைக்க போகிறேன். இதில் வந்து மீன் ஃப்ரை மசாலா இருக்குது இல்லையா, அதுவும் அது கூட ஒரு லெமன் பாதியாக அரிஞ்சு பாதி லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து கலந்தாச்சு. எனக்கு வந்து மசாலா கலக்கிறதுனால கொஞ்சம் பயம், ஏன்னா கையெல்லாம் ரொம்ப எரிச்சல் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்காக மசாலா போட்டு கலந்து வச்சிடலாம். மட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இது கூட ஒரு பட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் இலை ஒன்று போட்டு லைட்டாக மஞ்சள் போட்டுடலாம். சேர்த்து வச்சு திட்டமாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். போனோடனே நம்ம சோம்பு தான் சோம்புலாம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி வந்து சோம்புலாம் வந்து போடல, ஏன்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்தது. பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, பிரிஞ்சால் இலை, அப்புறம் வந்து லவங்கப்பூ எடுத்துருவோம். இவ்வளோ நிறைய நான் கவனிக்கவே இல்லை, ஏன்னா இது வந்து இந்த எண்ணெய் பாட்டில் மூடியிலே வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல் கணக்கெலாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ தான் கவனிச்சுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 80 ml. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் ப்ராப்பராக பிரியாணி செய்கிறாங்க போல். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் சேர்த்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டம், பிரிஞ்சால் அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிடுவோம். லைட்டாக வெங்காயம் வதக்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு சூப்பராக வந்து வதக்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து புதினா, கொத்தமல்லி தழை வந்து சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கோம். இதையும் வந்து சேர்த்துடலாம். எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டன் எடுத்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். என்ன சார் என்ன பண்ணுற? சமையல் பண்ணனா வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இல்லை
கொஞ்சம் லைட்டாக சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி. சோம்பேறித்தனமாக என்னன்னு தெரியல, காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எப்பயுமே சரி சண்டே ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், எல்லாமே சமைச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் இப்போ வந்து சமைச்சது கொஞ்சம் பசி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. அதான் சரி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக தெரியும்னு இருந்தாலும் கண்ணாடி பார்த்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன் மேக்கப்லாம். ஆமாம், காலையிலேருந்து வேற ரெக்கார்டு வேற நோட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஆமாம், சண்டே இன்னைக்கு காலேஜ் லீவு, ஆனால் ஹோம் ஒர்க் மாதிரி சண்டே அன்னைக்கு ரெக்கார்டு எழுதிட்டு உக்காந்துருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து என்ட்டு இல்லையா, ஸோ இன்னும் ஒரு மாதம் தான் காலேஜ் இருக்கும், அதோட முடிச்சிடும். அதோட தான் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ரெக்கார்ட் ஒர்க்கெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே சரி செமஸ்டர் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெக்கார்டு கொடுத்து எழுத சொல்லிடுவாங்க. இந்த வாட்டி 3 ரெக்கார்டு தெரியுமா? இப்போ தான் ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கேனே. எழுதி படம்லாம் வரையணும். அன்றைக்கி சண்டே உட்காந்து அதுதான் வேலை, சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தெம்பாக எழுதலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். சரி சரி ஓகே. சரி வாங்க படம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துருந்தோம். ஸோ இது வெங்காய கடைகளையும் போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே வாங்க என்னென்ன மசாலான்னு காட்டுறேன். மட்டன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வாங்கிட்டு வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி தான் எடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த படியாக தான் நான் அரிசி போட்டேன். இதில் வந்து 1.5 படி போட்டேன். 1.5 படின்றதுக்காக ஒரு படிக்கு 1.5 படி தண்ணி ஊற்றிக்கலாம், 1/2 படிக்கு 1 படி தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக 2.5. ஆமாம், சரி வாங்க. மட்டன் வேக வச்சு தண்ணியே சேர்த்துக்கலாம், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா 2.5 படி வந்து கரெக்டாக வந்துருச்சு. அதையே வந்து சேர்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் மீன் எப்போ வறுக்கிறது? மீன் மசாலா கொடுத்தா வச்சுருக்கோம், அதெல்லாம் ஈஸியாக வச்சிடலாம் சீக்கிரமா. பிரியாணி தம் போட்டாலே அதுக்கு அடுத்தது மசாலா இது பண்ணிடலாம், இது மீன் வறுத்துக்கலாம். அது கொதிச்சிச்சு தண்ணி சேர்த்த உடனே. இதில் வந்து நான் அரிசி கழுவி சுத்தமாக தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். தீ சேர்த்துலாம். அரிசி வந்து நம்ம வீட்டு அரிசி தான். மட்டனுக்குலாம் இந்த மாதிரி அரிசி தான் நல்லா இருக்கும். சிக்கனுக்கு தான் பாஸ்மதி அரிசி நமக்கு பிடிக்க மாட்டுது, அவ்வளோ அதிகமாக சாப்பிட முடியல. கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்குது. வீட்டு அரிசியே நமக்கு சூப்பராக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சமையல் வேலை நடந்துட்டுருக்கு, இங்கே உட்காந்து ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி சும்மா நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் எழுதிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டே தான் வந்து வச்சிருக்கேன், எல்லாத்தையுமே திறந்து தான் வச்சிருக்கேன். வீடியோ எல்லாமே ஆன்ல தான் இருக்குமே. அதில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றதுனால தான் மோனோசெலுக்கு வந்து அந்த வீடியோ காமிச்சு இதில் வந்து பார்த்து எழுதிட்டு இருக்கேன். இப்போ எழுதுறேன், ஒரு ஃபேன் போட்டு விட்டு போகும்போது கசகசமாக இருக்கு. போட்டு விட்டே போகிறேன். எழுதுங்க. எழுதிட்டேன், இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்கு. சாப்பிட்டுட்டு நீ ஃபுல்லாக உட்காந்து இதான் வேலை உனக்கு. சண்டே முடிச்சிருவேன் அதுக்குள்ள. இன்னும் ஒரு 4 தலைப்பு இருக்கு, அது மட்டும் முடிச்சுட்டுனா ஒரு ரெக்கார்ட் ஃபினிஷ் ஆயிடும். சரி ஓகே. படம் வரையணும், அதுதான் பெரிய இது. சுவாலஜி டிபார்ட்மெண்ட் சரி, சுவாலஜி டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட சொன்னாலே என்ன கேட்பாங்க தெரியுமா? சூப்பரா படம்லாம் வரைவியா அப்படின்னு தான் கேட்பாங்களே. ஏன்னா அதுல நிறைய படம் வரைகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்காவே இருக்கும். ஸோ படம்லாம் இருக்கு, வரையலாம். சரி வாங்க, உங்க டிராயிங் திறமையை நான் பார்க்குறேன். பாருங்க. ஆனா என்ன உன்னோட வேலை ஸ்டார்ட்டா? நீங்க வறுத்துட்டு இருக்கோம். நீ பிஸியா எழுதிட்டு இருக்கியா? நானே வறுத்துறேன். எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால இவரே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பரவாயில்லையே, கருவேப்பிலை வச்சு வறுக்க சொல்றேன். நீ ஐடியா கொடுத்ததான், அது ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. கருவேப்பிலை ஃப்ளேவர் அந்த மீன்ல ஏறி சூப்பரா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கருவேப்பிலை வச்சு அதுக்கு மேலே மீன் வச்சு சூப்பர். பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? திறந்து பார்க்கலாமா? ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தம்ல இருக்கட்டுமே. முடிஞ்சிச்சு, திறந்து பார்க்கலாம்.
வாசனை. சூப்பராக வந்திருக்கு. குழையில வேகாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பொல பொல பொலன்னு. அப்புறம் என்ன, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுன்னா ரசமும் வச்சாச்சு. முட்டை செஞ்சு வச்சோம்னா முட்டையை ரெடி செய்யலாம். முட்டை ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு எனக்கு வேறு இருமல் வந்துட்டே இருக்கு. முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். ஆமாம், மட்டும் வந்துட்டா வேலை முடிஞ்சுது. மணி கரெக்டாக 12-11 ஆகுது. 12-11 நிமிஷம் ஆகுது. சண்டே எல்லா சண்டேவும் நம்ம இப்படி தான் போவோம். ஆமாம், சாப்பிட்றது நல்லா சூப்பராக செஞ்சு சாப்பிடுவோம். என்ன மோனா இது? என்ன இது? இதுதான் வந்து எக்ஸாக்டர் பேன். அங்கே வைப்பாங்க, வீட்டில் வைக்கல. மீன் வச்சதுனால வீடு ஃபுல்லாக புகையாயிடுச்சு. அதனால இது வச்சா ஆனால் நல்லா தான் வேலை செய்யுது. உள்ள இருந்த புகையில இழுத்து இது வழியா வெளியே விடுது போல. இது முன்னாடி போனாலே நெடியாது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுத்துறாரு. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருமல் வந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து நெடி ஏறிட்டே இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வெளியே போயிடும். வீடு ஃபுல்லாக புகையா இருந்தது, வெளில போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கூத்து எங்கேயாவது நடக்குமா நீங்களே பார்த்து சொல்லுங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன் எடுத்து ஜன்னலுக்கு நேராக வச்சுட்டாரு. அங்கே ஃபேன் வைப்பாங்க எல்லார் வீட்லேயும், அது இங்கே வைக்கல. அதனால இதுதான் இதுக்கான வழின்றதுனால இதே செஞ்சாச்சு. பரவாயில்லையே, கேஸ் விட முடியல, அவ்வளோ எண்ணூல் வருது. நான் எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி, அப்புறம் வெங்காய ரைத்தா, மீன் வறுவல், எல்லாமே முட்டைலாம் எடுத்து வச்சுட்டாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, ரசம் வந்து வச்சுருக்கேன். சூப்பரா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். சூப்பராக இருந்தாங்க. வாசனையும் சூப்பராக இருக்குது. பிரியாணி வாசனை, மட்டன் பிரியாணி வாசனை, அப்படியே மட்டன் வாசனை சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு வேற லெவல். போன வாட்டி ஆனால் நம்ம அந்த சோம்புலாம் போட்டுட்டோம். அந்த வாட்டி நம்ம அதெல்லாம் எதுவும் போடல. அந்த சோம்பு வாசனை, கறி குழம்பு வாசனை ஆச்சு. டேஸ்ட் இருந்தது. ஆனால் அதுதான் பிரியாணி நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியே செஞ்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. ட்ரைனிங்கில் சரண்யா ஒரு உருப்படியான வேலை இது. ஆனால் அன்றைக்கி நான் ரசத்தில் பாஸ் ஆகிட்டேன். ஆமாம், அதே மாதிரி இன்றைக்கி ரசம் வச்சுருக்கோம். இன்றைக்கி மட்டன் பிரியாணி, அன்றைக்கி ஆனால் சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வர சொல்லுங்க சங்கீதாக்கா சாப்பிட்றதுக்கு. பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்குன்னு பிரியாணி.